பீட்சா 4 படத்துக்கும் இன்டர்நெட் நாளை 2 படத்துக்கும் ரீசெண்டா பூஜை போட்டிருந்தாங்க. அந்த மூவிஸ்க்கான பூஜை வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. SK23க்கான ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. புஷ்பா 2க்கான டீசர் நாளை காலைல 11:07 ரிலீஸ் ஆக போகுது. டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 15 மூவி ரிலீஸ் ஆகும். தங்கலான் மூவில இருந்து பார்வதியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. வேட்டையன் படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இன்னும் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அக்டோபர்ல வரப்போது அது கன்ஃபார்ம். டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், ராணா, அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ரெசியூம் ஆகிட்டு அடுத்து ஒரு 10 டேஸ்க்கு அங்க ஷூட்டிங் போகும். அங்க நடக்கிற ஷூட்டிங்ல இப்ப ஃபைட் சீக்வன்ஸ் தான் எடுக்கிறாங்க. படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 70% முடிச்சிட்டாங்க. ஃபுல் ஷூட்டிங் எப்படி இந்த மாசம் முடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஷூட்டிங்ல டிலே ஆச்சுன்னா அடுத்த மாசம் ஸ்டார்டிங்லயே முடிஞ்சிடும். கங்குவா படம் ஆயுத பூஜையில தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ டாக்ஸ் போகுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது மூவி சம்பந்தப்பட்ட ஒரு சிலர்கிட்ட கேட்ட விஷயம். கங்குவா படத்தை கிளாஷ் இல்லாம ரிலீஸ் பண்ணதான் அவங்க பிளான் பண்றாங்க. ஒருவேளை ஆயுத பூஜை தீபாவளிக்கு பெரிய படங்கள் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தா கங்குவா படத்தோட டேட் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டுடியோ கிரீனோட CEO தனஞ்சயன் படத்தை கிளாஷ் இல்லாம கொண்டு வர போறதா தான் சொன்னாரு. படம் எப்போ வரப்போகுது, ரிலீஸ் அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 14 கங்குவா அப்டேட் வருமானு கேக்குறீங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா பெரிய அப்டேட் வருமாங்கிறது டவுட். ஏன்னா இந்த ஏப்ரல் 14 தான் கங்குவா டீசர் வரதா இருந்துச்சு. அதை ப்ரீபோன் பண்ணி தான் போன மாசம் கொண்டு வந்தாங்க. சோ பெரிய அப்டேட் போன மாசம் வந்ததுனால ஏப்ரல் 14 பெரிய அப்டேட் வருமாங்கிறது டவுட். ஆனா ஏதாச்சும் சின்ன அப்டேட்டாவது வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கர்ணா அப்டேட் எப்ப வரும்னு கேக்குறீங்க. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் சீக்கிரமே வந்துடும். நான் வரும்போது சொல்றேன். தலைவர் 171 போஸ்டர்ல ரஜினி கையில விலங்கு மாதிரி வாட்ச் இருக்கு, பேக்ரவுண்ட்லயும் வாட்ச் இருக்கு. சோ இந்த படம் வாட்சை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கிரைம் ஸ்டோரியா இருக்குமா? அண்ட் கங்குவாக்கு அப்புறம் சூர்யா 44 தான் ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. கங்குவாக்கு அப்புறம் சூர்யா 44 வரதான் வாய்ப்பு அதிகம். தலைவர் 171 பொறுத்த வரைக்கும் அந்த வாட்சை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. லோகேஷ் மூவிஸோட ப்ரோமோ போஸ்டர் எல்லாமே ஆடியன்ஸை ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே மூவில வராது. சோ கதை வேற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. தி கோட் மூவில விவேக் சாங் எழுதிருக்காரான்னு கேக்குறீங்க. எழுதிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். மங்களவாரம் மூவி ஹிட் ஆஃப் லாப்பா? இந்த படம் மர்டர் கேஸ் த்ரில்லர் மூவின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. அப்படின்னு சொல்லலாம். இல்ல பழி வாங்குற படம் கூட சொல்லலாம். இந்த படம் ஹிட் தான். நானி டிஜே ஞானவேல் காம்போ வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. இதுக்கான டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். புஷ்பா 2ல விஜய் சேதுபதி, சாய் பல்லவி இருக்காங்களான்னு கேக்குறீங்க. இவங்க நடிக்க போறதா ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இவங்க நடிச்ச மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. D49 பத்தி கேக்குறீங்க. இன்னும் அதுக்கான அப்டேட்டும் வரல. D49 என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. அதுக்கான அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அரண்மனை 4ல ராஷி கண்ணா தான் சுந்தரசிக்கு ஜோடியான்னு கேக்குறீங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் அப்படி பெருசா நோட் பண்ணல. மேபி இருக்கலாம். ஏன்னா அவர் தான் டைரக்டர். அவருக்கு ஜோடி கண்டிப்பா மூவிக்குள்ள வச்சிருப்பாரு. ஓஜி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை கேக்குறீங்க. இன்னும் அப்டேட் வரல. நான் வந்ததும் சொல்றேன். கார்த்திக் தங்கவேல், ஜெயம் ரவி படம் பத்தி கேக்குறீங்க. இதுக்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை போகுது. மேபி அப்டேட் சீக்கிரமா வரலாம். ஜெயம் ரவி லைனப்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ண தான் பாப்பாங்க. மாநகரம் கலெக்ஷன் விக்கிபீடியால 100 கோடி போட்டிருக்கு. ஜிவி பிரகாஷ் ஏன் வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ப்ரொடியூசரோட முடிவு தான். ஜிவி பிரகாஷோட தலையீடு இல்ல. மாநகரம் கலெக்ஷன் 12 கோடி கிட்ட தான். 100 கோடிலாம் இல்ல. லஸ்ட் ஸ்டோரிஸோட சீசன் 3 வருமா? ஜி கர்டா சீசன் 2 வருமானு கேக்குறீங்க. வர சான்ஸ் இருக்கு. டைகர் பார்ட் 4க்கான அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த படம் ஃபியூச்சர்ல வரும். இப்போதான் 3 ரிலீஸ் ஆச்சு. இதுவரை கொஞ்சம் டைம் ஆகும். ராஜாவாரு ராணிகாரு படம் ஹிட் ஆஃப் லாப்பா? ரொமான்டிக் காமெடி மூவிஸ்க்கான லிஸ்ட் எடுத்தாச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லிஸ்ட் கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன். ராஜாவாரு ராணிகாரு ஹிட் தான் நினைக்கிறேன். தெலுங்கு படமா இருக்கிறதுனால கரெக்டா தெரியல. கல்வன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேக்குறீங்க. ஒரு 3 கொடுக்கலாம். ஒரு ஆவரேஜான படம் தான். டாப் 10 ஹையஸ்ட் இந்தியன் மூவிஸ்க்கான கலெக்ஷனை சீக்கிரம் போட சொல்லி கேக்குறீங்க. ஏதாச்சும் பெரிய படம் வரட்டும். அப்பதான் நான் கம்பேர் பண்ணி போட முடியும். நேத்தி ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் எதற்கும் துணிந்தவன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.